கரூர்ல பெண்கள், குழந்தைகள், ஆண்கள், இளைஞர்கள் சொல்லிட்டு 40க்கும் மேற்பட்ட உயிர்கள் பறிபோகி இருக்கிறது. அப்பாவிதனமாக கேட்கும் போது நெஞ்ச பதறி போயிடுதுங்க. ஆளுங்கட்சி பரப்புரை செய்யற இடத்துல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறை அத்தனை பேரையுமே வரவழைச்சு நீங்க பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டீங்களா? அதே மாதிரி எது தரப்புல இருக்கக்கூடிய நபர் எப்படிப்பட்டவர், அவருக்கு எவ்வளவு ஃபேமஸ் இருக்கு, ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, மக்கள் எவ்வளவு பேர் பரப்புரை முன்பு நடந்த இடத்துல கூடி இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரியான இடத்தை ஒதுக்குனா அவங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும், நெருக்கடி இருக்காதுன்னு சொல்லிட்டு முழுசா போலீஸ் பாதுகாப்பை கொடுத்துருக்கலாம்ல. நீங்க தனிப்பட்ட முறையில விஜய் அரசியல் ரீதியா எந்த விதத்துல வேணாலும் நெருக்கடி கொடுக்கலாம். ஆனா இதுல பொதுமக்களும் சேர்ந்து பாதிக்கப்படுற மாதிரி நெருக்கடியை கொடுக்க கூடாது. ஏன்னா நீங்க கொடுக்கிற நெருக்கடியை விஜய் வேணாலும் 100% ஃபாலோ பண்ணலாம். ஆனா கூட இருக்கக்கூடிய தொண்டர்கள், நபர்கள், ரசிகர்கள் யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா அவங்க ஆக்ரோஷத்துல, உற்சாகத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு எதுவுமே புரியாது. புரியாத பட்சத்துல அவங்க எப்படி இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க? இப்படி புரியாத மக்கள் இருக்கிறதுனால முழுசா ஆட்சி செய்யறவங்க மேலேயே குறை சொல்லிட முடியாதுங்க. நிறைய தப்ப பொதுமக்களும் பண்ணி இருக்காங்க. அரசியல் பரப்புரை செய்யற இடத்துக்கு குழந்தை ஏன் கூட்டிட்டு போகணும்? பெண்கள் நீங்க ஏன் போகணும்? அதுவும் இல்லாம இந்த இடத்துல கர்ப்பிணி பெண்கள், கூடவே மூச்சு திணறல் இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள் என நிறைய நபர்கள் எதுக்காக பிரச்சார இடத்துக்கு போறீங்க? நீங்க விஜய் பேசுறத கேட்கணும்னா வீட்டுல இருந்துகிட்டே டிவில போட்டு பார்க்கலாம்ல. விஜய் மேல இருக்கக்கூடிய அன்பு, ஆதரவும் நீங்க தெரிவிக்கணும்னா எலெக்ஷன் அப்ப கூட காட்டி இருக்கலாம், வீட்டுல இருந்தே கூட காட்டலாம். எந்த ஒரு அவசியமும் கிடையாது பரப்புரை இடத்துக்கு தான் போயிட்டு காட்டணும்னு. இதனால பாதிப்பு யாருக்கு? ஆளுங்கட்சிக்கா? தாவேகா தலைவருடைய விஜய்க்கா? இந்த இடத்துல தினக்கூலியா தினம் கஷ்டப்பட்டு வரக்கூடிய குடும்பத்தாருக்கு மட்டும்தான். இதுல ஆளுங்கட்சியும் தவறு செஞ்சிருக்கிறாங்க, பொதுமக்கள் மேலேயே நிறைய தவறு இருக்கு. இன்னும் சொல்ல போனா விஜய் மேலேயே நிறைய தவறுகள் இருக்கிறது. 8:45க்கு நாமக்கல் பிரச்சார இடத்துக்கு வரணும், ஆனா 8 மணிக்கு சென்னையில இருந்து கிளம்பி இருக்கிறாரு. இதே மாதிரி கரூர்ல 2 மணிக்கு பிரச்சாரத்தை முடிச்சிருக்கணும், ஆனா அவர் 6 மணிக்கு வராரு. அந்த இடத்துல 6 மணி நேரமா காத்து கிடக்குறாங்க. தண்ணி இல்லாம கூட்ட நெரிசல சிக்கி செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துக்கு நீங்க பிரச்சார இடத்துக்காவது சீக்கிரமா வந்து அவங்களுடைய தாகத்தை தணிக்கலாம்ல. எந்த விதத்துல? உங்களை பார்க்கணும் தான் அவ்வளவு கூட்டமும் கூடுது. அதுவும் இல்லாம இந்த இடத்துக்கு ஆம்புலன்ஸ் வந்து கரெக்டா பிரச்சாரத்தின் பொழுதே உள்ள வருது. அப்படி உள்ள வரும்போது ஆல்ரெடி குறுகலான இடம் தான் அங்க இருக்கிறது. நீங்க ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வந்தா அதுக்கு வழிவிடன்ற ஒரு காரணத்துக்காக இன்னும் வந்து கூட்ட நெரிசல் அதிகமாகி மூச்சு திணறல் ஏற்பட்டு நிறைய உயிர்கள் பாதிக்கப்படும். ஆனா இந்த இடத்துல போலீஸ் முன்பே இதை யோசிச்சு அந்த ஆம்புலன்ஸ்க்கு ஒரு மாற்றுப்பாதையை உருவாக்கி இருக்கலாம். இந்த மாதிரி தடுப்பு நடவடிக்கைகள் எல்லாம் முன்பே எடுத்து விட்டு இருந்தால் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இங்க அரசியல் செயல்பாட்டாளர்களுடைய அரசியல் இச்சைக்காக, அதே மாதிரி விஜயை பார்க்கணுன்ற குடும்பத்தாருடைய ஏக்கத்துக்காக ஒரு பிஞ்சு உசுர, ஒன்றுமே அறியாத பிஞ்சு குழந்தைகளை நாம இழந்திருக்கிறோம். பாத்தீங்களா? இது ரொம்ப ரொம்ப சோகமான விஷயம். இது வந்து மனக்குமுறலையே ஏற்படுத்துகிற விஷயம், குலை நடுங்க வைக்கிற ஒரு நிகழ்வு. இது வரலாற்றில் நம் வாழ்நாளில் செப்டம்பர் 27 கண்டிப்பா ஒரு கருப்பு தினம் தான்.